ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ் டைரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சுவையான பசலிக்கீரை கடையில் பருப்பு சேர்த்து எப்படி கடையில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுக்கணுன்னு தேவையில்லை. லேசாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துக்கினா போதும். வறுத்துட்டு இதை இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு மறுபடி இப்போ நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பருப்பு ஒரு அரை பங்கு நல்லா வெந்திருக்கணும். நல்லா அந்த அளவுக்கு வேகிறதுக்கு நல்லா தண்ணி ஒரு அரை லிட்ரு தண்ணி ஊற்றி நல்லா லேசாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். அரை பங்கு நம்ம பருப்பு வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பு வெந்துச்சுன்னா போதும். அரை பங்கு நல்லா பருப்பு, துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் வெந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம ஒரு அரை கட்டு பசலைக்கீரை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கோம் மீடியம் சைஸில். அதை நம்ம இதில் சேர்த்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வேக விட போகிறோம். நல்லா வேக விட போகிறோம். பசலைக்கீரை அடிக்கடி உணவில் நம்ம சேர்க்கறதுனால உடம்பில் இருக்கிற பாதி பிரச்சனைகள் சரியாகும். அதில் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை சீக்கிரமாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை வாரத்தில் ஒரு 3 வாட்டி இல்லாட்டி 2 வாட்டி நீங்கள் வாரத்தில் சேர்த்துக்கினீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் உடலில் இருக்கிற கலோரி சீக்கிரம் குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதோட நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதுவே நல்லா உப்பு சேர்த்து வதக்கினால தண்ணி விட்டு நல்லா கீரை இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு டீ டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு சைடு நல்லா கொதித்து வேக வைக்கிறதுக்கு நம்ம விட போகிறோம். இப்போ இந்த பசலைக்கீரை நம்ம உணவோடு நம்ம அடிக்கடி சேர்க்கறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள் இப்போல்லாம் ரொம்ப மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வரணும். சீக்கிரமாகவே குழந்தைங்கள் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள் இந்த மாதிரி கீரை சாப்பிட்றதுனால சீக்கிரம் இந்த கண் பிரச்சனைகள் விடுபடலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்டு 2 சிகப்பு மிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினோன்னே அதோட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து அதையும் வதக்கிட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
அதையும் நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதங்க விட்டுக்கலாம். கீரை நீங்கள் பொரியல் மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி கடையில் செஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடலில் இருக்கிற வெப்பம் சீக்கிரமாக உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாயில் ஏற்படக்கூடிய புண்ணும் சரியாயிரும். இந்த மாதிரி நிறைய நற்குணம் பெற்ற இந்த கீரையை நீங்கள் இந்த மாதிரி பருப்பு போட்டு ஒரு வாட்டி கடையில் செய்யுங்க. உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்ல பலன் தரும். இப்போ நம்ம தாளிப்பை இதில் நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கீரை கடையல் ரொம்ப சுலபமாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரியலாக உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், மருத்துவம் நிறைந்த ஒரு உணவாகவும் இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மோனிஸ் டைரி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.